காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று 17 ஏப்ரல் 24 டிஜிட்டல் ப்ரொமோட்டர்ஸ்க்கான மீட்டிங் நேற்று நடந்தது. அதோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? முதலாவது சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, 7 விதிமுறைகள். ஒரு டிஜிட்டல் ப்ரொமோட்டராக இருக்கிறவங்க இந்த 7 விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன 7 விதிமுறைகள், அதில் முக்கியமானது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். முதல்ல நீங்கள் ஒரு கிரெடிட் வேலட் கஸ்டமராக இருக்கணும். கிரெடிட் வேலட் கஸ்டமர் அப்படின்னா யார் அப்படின்னா, உங்கள் கேஒய்சி அப்ரூவ் ஆகி, கிரெடிட் அக்செப்டன்ஸ் அப்ரூவ் ஆகி, கம்பெனிலேருந்து நீங்கள் கிரெடிட் வேலட்டை வாங்கினவராக இருக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்பெனி கொடுத்துருக்கிற மெம்பர் ஃபார்மை க்ரீன் கலர் பாண்ட் ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் உங்கள் ஃபோட்டோவை ஒட்டி கேபிட்டல் லெட்டரில் ஃபில்லப் பண்ணி, அது கூட உங்களுடைய ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ், கேஸ் பில் கடைசி 3 மாதத்துக்குள்ளே இருக்கிற கேஸ் பில் அதோடைய ஜெராக்ஸ், இந்த 3 ஜெராக்ஸ்லேயும் உங்களுடைய எம்பிஐடியும் உங்களுடைய சிக்னேச்சரையும் போட்டு இந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்ளிகண்ட் சிக்னேச்சருங்கிற இடத்துல சைன் பண்ணி, ஒவ்வொரு பேஜ்லேயும் கீழே சைன் பண்ணி, அதை நீங்கள் அட்டாச் பண்ணி கம்பெனியோட அட்ரஸ் கொடுத்துருக்கிற அட்ரஸ், நான் இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன், அதோட அட்ரஸ் அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் வேலட் அக்செப்ட் ஆகிடும். வருகிற 22ஆம் தேதியிலேருந்து நீங்கள் இதுக்கு இந்த பே அவுட்டை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாலேயே நீங்கள் அதை அனுப்பிச்சிருக்கணும். அப்போ அனுப்பாமல் அந்த பட்சத்தில் நீங்கள் எப்போ அனுப்புகிறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கிரெடிட் வேலட் அக்செப்ட் ஆகும். அப்போ தான் நீங்கள் அந்த கிரெடிட் வேலட் கஸ்டமராக மாறுவீங்க. ஓகேங்களா? சரி, கிரெடிட் வேலட் கஸ்டமராக ஆகிட்டேன் சார், அடுத்து நான் என்ன வேலை சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரீட் கிளப்பில் உங்களுடைய எம்பிஐடியும் உங்களுடைய ஜிமெயில் ஐடியும், அதாவது மேரோ பாயிண்டில் என்ன ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே ஜிமெயில் ஐடி, என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடியில் ஸ்ட்ரீட் கிளப்பில் உங்களுடைய யூசர் நேம் மேரோ பாயிண்ட் ஐடி நம்பரோடு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. க்ரியேட் பண்ணாதவங்க க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் டெய்லி மினிமம் 2 போஸ்ட், மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம், மினிமம் 2 போஸ்ட் போடணும். ஸோ இங்கே உங்களுடைய எம்பிஐடியும் மேரோ பாயிண்டில் இருக்கிற எம்பிஐடியும் யூசர் நேமும் சேமாக இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய பே அவுட் அங்கே மிஸ் ஆகாது. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி என்ஷூர் பண்ணுறது அப்படின்னா, ஸ்ட்ரீட் கிளப்பில் உங்களுடைய செட்டிங்ஸ் பேஜ், அதாவது ரைட் மோஸ்ட் கார்னரில் உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒன்று வரும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடியும் உங்களுடைய யூசர் நேமும் அங்கே வியூ ஆகும். ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேரோ பாயிண்ட்டுக்குள்ளே போங்க. மேரோ பாயிண்டில் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த ப்ரொஃபைலில் போயிட்டு மாடிஃபைடு பர்சனல் டீட்டெயில்ஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே என்ன இமெயில் ஐடி இருக்குது அப்படிங்கிறத உங்களால் அங்கே பார்க்க முடியும். அந்த இமெயில் ஐடியும் இந்த இமெயில் ஐடியும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். மேரோ பாயிண்டில் சேஞ்ச் பண்ண முடியாது, ஸ்ட்ரீட் கிளப்பில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மேரோ பாயிண்டில் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே இமெயில் ஐடியை ஸ்ட்ரீட் கிளப்பில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இமெயில் ஐடியை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் ஸ்ட்ரீட் கிளப்பும் மேரோ பாயிண்ட்டும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? சரி, யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் அதே ப்ரொஃபைலுக்குள்ளே மை ஸ்ட்ரீட் கிளப் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுடைய எம்பிஐடி தான் அங்கே இருக்கும். அந்த எம்பிஐடியை அப்படியே நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். எப்போது அந்த அப்படியே சப்மிட் கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் எம்பிஐடியை யூசர் நேமாக ஸ்ட்ரீட் கிளப்பில் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய யூசர் நேமை உங்களுடைய எம்பிஐடியாக ஸ்ட்ரீட் கிளப்பில் மாற்றிட்டு அங்கே சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் அதை அப்படியே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரீட் கிளப்பும் உங்களுடைய மேரோ பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகிக்கும். இப்போது நீங்கள் இங்கே போடுற போஸ்ட்டை ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட் அப்டேட். செகண்ட் பாயிண்ட், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போஸ்டர்ஸ். கம்பெனி கொடுக்குற போஸ்டர்ஸை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கணும். கம்பெனி கொடுத்த டைம்லேருந்து
அரை மணி நேரத்துக்குள்ளாக, மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்குள்ளாக நீங்கள் அந்த போஸ்டர்ஸை உங்களுடைய ஸ்டேட்டஸில் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா? சில காரணங்கள்னால உங்களால் வைக்க முடியல அப்படின்னா, இரவுக்குள்ளாக நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்கனைசர்ஸ் அதை நீங்கள் வச்சதை என்ஷூர் பண்ணி கம்பெனிக்கு நீங்கள் வச்சிட்டீங்க அப்படிங்கிறத அவங்க கம்பெனிக்கு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் போஸ்டர்ஸ் வச்சதுக்கான ப்ரூஃபை கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்டர்ஸை நீங்கள் வச்சுட்டு எரேஸ் பண்ணக்கூடாது. 24 ஹவர்ஸ் ஆட்டோ எரேஸ் மோடில் தான் வைக்கணும். நடுவில் நீங்கள் போஸ்டர்ஸை எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கால்குலேட் பண்ணிக்க மாட்டாங்க. அன்றைக்கி நீங்கள் போஸ்டர்ஸ் வைக்கலேன்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. சரி, 3வது பாயிண்ட், கம்பெனி கொடுத்துருக்கிற 5 யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி, மேரோ பாயிண்டில் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் உள்ளே போய் கம்பெனியுடைய யூடியூப் சேனல்ஸோட ஐடிஸ் எல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் ஏதோ ஒரு வீடியோவை ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணி அதுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் கொடுத்துங்க. ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் சேவ் ஆயிரும். நீங்கள் எடுத்தோடனே சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது யூடியூப் அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ யூடியூபுடைய நார்ம்ஸ் படி நீங்கள் ஏதோ ஒரு வீடியோவை ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துருக்கணும், லைக் கொடுத்துருக்கணும், அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட ரூல். இப்போது கம்பெனி 3 யூடியூப் சேனல் வச்சுருக்கு. இன்னும் சில தினங்களுக்குள்ளாக இன்னும் 2 யூடியூப் சேனலை கொடுக்கும். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், நீங்கள் டெலகிராம் எஸ்பி டிஜிட்டல் சந்தை அந்த குரூப்பில் ஒரு மெம்பராக இருக்கணும். நீங்கள் அந்த குரூப்புக்குள்ளாக ஒரு 150 பேர்த்துக்கு இன்வைட் கொடுத்துருக்கணும். இன்விடேஷன் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்கள் அதில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை உள்ளே போய் நீங்கள் இன்வைட் பண்ணலாம். அதில் அவங்க ஸ்டே பண்ணிக்கலாம், இல்லை அவங்க அதை விட்டு வெளியே போய்க்கலாம். அது அவங்களுடைய பிரியம்தான். ஆனால் இன்வைட் பண்ண வேண்டியது உங்களுடைய ரூல்ஸ். நீங்கள் ஒரு 150 மெம்பர்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கணும். நீங்கள் இன்வைட் பண்ண அந்த 150 மெம்பர்ஸை அவங்க அட்மின் மூலிமா அவங்க வாட்ச் பண்ணுவாங்க நீங்கள் எத்தனை பேர்த்த இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத. அதே போல் ஃபேஸ்புக் எஸ்பி டிஜிட்டல் சந்தை அதில் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கணும். அதே போல் அதில் 50 பேர்த்த நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கணும். இதுவும் அதே போல் தான். நீங்கள் இன்விடேஷன் கொடுத்ததை கம்பெனியோட அட்மின் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த விஷயத்தை அவங்க வாட்ச் பண்ணிப்பாங்க. 6வது விஷயம் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் டிஸ்பிளே பிக்சர் வீக்கெண்ட்ஸில் கொடுக்குற, சாட்டர்டே சண்டேயில் கொடுக்குற வாட்ஸ்அப் டிஸ்பிளே பிக்சரை நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் டிஸ்பிளே பிக்சராக வைக்கணும். ஓகேங்களா? நீங்கள் வைக்கும்போது அதை உங்கள் ஆர்கனைசர் வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் போஸ்டர்ஸ் வைக்கலைனாலும் டிஸ்பிளே பிக்சரை சேஞ்ச் பண்ணலினாலும் நீங்கள் அன்னைக்கு வைக்கலை அப்படிங்கிறத தான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த 7 பாயிண்ட், அதாவது கிரெடிட் வேலட் கஸ்டமராக இருக்கணும், நீங்கள் 2 போஸ்ட் ஸ்ட்ரீட் கிளப்பில் மினிமம் 2 போஸ்ட் போட்டிருக்கணும், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போஸ்டர்ஸ் வச்சுருக்கணும், 5 யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், டெலகிராம் எஸ்பி டிஜிட்டல் சந்தையிலையும் ஃபேஸ்புக் எஸ்பி டிஜிட்டல் சந்தையிலும் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கணும், டெலகிராமில் 150 பேர்த்த இன்வைட் பண்ணியிருக்கணும், ஃபேஸ்புக்கில் 50 மெம்பரை இன்வைட் பண்ணியிருக்கணும், வாட்ஸ்அப் டிஸ்பிளே பிக்சரை வீக்கெண்ட்ஸில் வச்சுருக்கணும். இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே அவுட் தடையில்லாமல் 22ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இதில் ஒன்றை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலைன்னா கூட உங்களுடைய பே அவுட்டை அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. எப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ இருந்து உங்களுடைய பே அவுட் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நேத்தோட மெயின் அப்டேட். ஓகேங்களா? இந்த அப்டேட் இல்லாமல் சில விஷயங்களை நேற்று காமனாக டிஸ்கஸ் பண்ணோம். காமனாக டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா, சர்வீசஸ். நீங்கள் கிரெடிட் வேலட் கஸ்டமராக மாறினதுக்கப்புறம் அந்த கிரெடிட் வேலட்டை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நேற்று டிஸ்கஸ் பண்ணாங்க. நீங்கள் கோல்டு காயினை பர்ச்சேஸ் பண்ணலாம். 1 கிராம் கோல்டு காயின், கம்பெனியோட கோல்டு காயினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் டிஜிட்டல் கோல்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஃபின்சர் அப்படிங்கிற உங்களுடைய கம்பெனியுடைய வெப்சைட்டில் நீங்கள் இபி பில்,
கேஸ் பில், ரீசார்ஜஸ், கிரெடிட் கார்டு பில்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கிரெடிட் வேலெட்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு, உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ்க்கு நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. அவங்கள கஸ்டமராக நீங்கள் கொண்டு வரலாம். கஸ்டமராக கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் எந்த சார்ஜஸும் இல்லை. 22ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 380 சார்ஜஸ், 380 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் கிரெடிட் வேலெட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் 650 கட்டி உள்ளே வந்தவங்க, அதாவது ஜாயினிங் பேக்கேஜ் வாங்காமல் வெறும் 650 பின் ரெக்வஸ்ட் மட்டும் கொடுத்து உள்ளே வந்தவங்க, நீங்கள் 380 கொடுத்து உங்களுடைய கேஒய்சியை நீங்கள் அப்ரூவல் கிரெடிட் அக்செப்டன்ஸ் அப்ரூவல் பண்ணும்போது, கிரெடிட் வேலெட் கஸ்டமராக மாறும்போது நீங்கள் அந்த ஜாயினிங் பேக்கேஜையும் நீங்கள் இஎம்ஐயில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த 6000 இதை இஎம்ஐலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஆப்ஷன். இதுக்கு கம்பெனி உங்களுக்கு என்ன தருது அப்படின்னா, டெய்லி பே அவுட்டை 300 ருபீஸாக இன்க்ரீஸ் பண்ணி தருது. நீங்கள் 380 ருபீஸ் கொடுத்து நீங்கள் கிரெடிட் வேலெட் கஸ்டமராக நீங்கள் மாறும்போது உங்களுக்கு ஜாயினிங் பேக்கேஜ் இஎம்ஐயில் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு டெய்லி ஒர்க்குக்கான அமௌண்ட் வந்து 300 ருபீஸாகவும் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து கம்பெனியோட நேற்று லேட்டஸ்ட் அப்டேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.